பொதுவா பைக் அண்ட் கார் பாலிஷோ இல்ல செராமிக் கோட்டிங் கிராஃபைன் கோட்டிங் பண்ணனும் அப்படினா கஸ்டமர் எல்லாரும் கேக்குற கேள்வி இந்த கோட்டிங்க்கு பாலிஷுக்கு வாரண்டி இருக்கா அப்படின்றதுதான். சோ எல்லா கோட்டிங் அண்ட் எல்லா பாலிஷஸ்க்குமே வந்து ஒரு டியூரபிலிட்டி அப்படின்றது இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கோட்டிங்ஸ்க்குலாம் வந்து டியூரபிலிட்டி வாரண்டி அப்படின்றது வந்து கொடுப்போம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட மெட்டீரியல் அண்ட் அந்த கஸ்டமர் எப்படி மெயின்टेन பண்றாங்கன்றதுல பொறுத்தது தான். சோ இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணனா அந்த வண்டியோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத throughout இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஆரம்பிக்கலாமா? டீடைலிங் இண்டஸ்ட்ரியில ஒரு காருக்கோ பைக்குக்கோ பாலிஷ் ஆர் செராமிக் கோட்டிங் ஆர் கிராஃபைன் கோட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் இது எவ்வளவு நாள் இருக்கும், இதுக்கு ஏதாவது வாரண்டி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ டியூரபிலிட்டி வாரண்டி அப்படின்றது எல்லா டீடைலிங் ஸ்டுடியோஸ்லையுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இருக்கும் அப்படின்றது. அதையும் தாண்டி அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு சில மெயின்டெனிங் டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாலிஷ் அண்ட் கோட்டிங்கோட டியூரபிலிட்டி ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆரம்பத்துலேயுமே சொன்னது. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் தான். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2020 வந்து கிராஃபைன் கோட்டிங் போட்டு கொடுத்தோம். ஸோ கிராஃபைன் கோட்டிங் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணின போது ஃபஸ்ட்டு பண்ணின முதல் 3 வண்டியில் இது ஒரு 3வது வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் 2022 இருக்கும். இந்த கோட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கஸ்டமர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் மெயினாக வந்து ஒரு 3 விஷயம் நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன். ஸோ நம்ம வந்து நார்மலாக இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து செராமிக் கிராஃபைன் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் அந்த ஃபவுண்டேஷன் கோட்டிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பிகாஸ் நிறைய பேர் வந்து காலையில் கொடுத்தா சாயங்காலம் கொடுக்குறேன், இன்றைக்கி காலையில் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் வந்து வண்டி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்மளோட டீடைலிங் ஸ்டுடியோ அண்ட் நம்மள மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடிய டீடைலிங் ஸ்டுடியோஸில் எல்லாத்துலேயுமே காருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது 2லேருந்து 3 நாள் டைம் பீரியட் எடுத்து தான் வந்து பண்ணி கொடுப்போம். பிகாஸ் ஏன்னா ஒரு காருக்கு புது காராக இருந்தாலும் சரி ஒரு பழைய காராக இருந்தாலும் சரி ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். சும்மா மேலோட்டமாக பாலிஷ் பண்ணி அதுக்கு மேலே கோட்டிங் போடுறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கோட்டிங் அப்படின்றது போட்டால் போதும்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் போடுறது நல்லபடியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடிய எல்லா டீட்டெயிலர்ஸுமே வந்து ஃபவுண்டேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கு 1லேருந்து 1.5 நாள் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது விஷயம் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட், நம்ம போடக்கூடிய கோட்டிங் வந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு டியூரபிலிட்டியான ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்றதா. ஸோ நம்ம இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி ஷைனோட கிராஃபைன் கோட்டிங் போட்டோம். ஸோ 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இம்போர்ட் பண்ணி கொடுத்த ப்ராடக்ட்டு வெர்ஷன் 1 கிராஃபைன் கோட்டிங். ஸோ இப்போ வெர்ஷன் 3 வரைக்கும் நம்ம அப்கிரேட் ஆகி வந்திருக்கோம். ஸோ வெர்ஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 போட்டது. இன்றைக்கி 2022 ஆகஸ்ட்டில் இன்னும் அந்த டியூரபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு தான். ஸோ இந்த கிராஃபைன் கோட்டிங்கை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்பேன். ஆர்டி ஷைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கப்பூர் பேஸ் பண்ண கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபைன் கோட்டிங்கான இது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் டெஸ்ட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து பேட்டன் ரைட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு கிராஃபைன் கோட்டிங் ஸ்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனி ஸ்டில் R&Dயில் தான் இருக்குது அப்படின்றத நான் நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணனால தான் இந்த ரிசல்ட்டுமே ஸ்டில் இன்ன வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்றது. அண்ட் 3வது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
கஸ்டமரோட மெயின்டெனன்ஸ் தான். இந்த கஸ்டமர் வந்து இந்த காரை வந்து இந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணனால தான் இதோட டியூரபிலிட்டி நம்ம சொன்ன மாதிரி 3 வருஷம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வெர்ஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ணும்போது கஸ்டமருக்கு சொன்னேன் இதோட டியூரபிலிட்டி 3 வருஷம் இருக்கும் அண்ட் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னா. ஸோ பொதுவாக வந்து நம்ம சில மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுப்போம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணுமான்ற மாதிரி யோசிப்பாங்க. ஒரு சில பேர் நம்ம சொல்கிறத ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணுனா அதோட ரிசல்ட் வந்து நல்லா வரும் அப்படின்றதுக்கு இந்த கார் தான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியை ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட காரை பார்த்துட்டு இவரோட ஆஃபீஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கொலிக் எல்லாமே நம்மளோட கடைக்கு வந்து கோட்டிங் போட்டிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா இவர் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அவரே வந்து அவர் கார் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறப்பெல்லாம் உங்கள் கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது, என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கிராஃபைன் கோட்டிங் போட்டேன்றதான் சொன்னாங்க. அவரோட ஆஃபீஸில் இருந்து நிறைய பேர் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கார் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஸ்டுடியோவில் வந்து கோட்டிங் போட்டிருக்காங்க. அண்ட் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 கோட்டிங் போட்டதுக்கப்புறமேல் ஒரு 2 சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர் கிட்ட எடுத்துகிட்டே வரல. அண்ட் இவரோட கொலிகோட வரும்போது நான் சொன்னேன் உங்கள் வண்டிக்கு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மெயின்டெனன்ஸ் கோட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னோடனே இமீடியட்டாக அவர் வந்து எனக்கு பண்ணுங்கள், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ பண்ணி கொடுங்கன்னாரு. நான் தான் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டேன். பிகாஸ் ஏன்னா எனக்குமே வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இண்டிபெண்ட்டாக பண்ணுறோம், ஒரு காராக தான் வந்து எடுத்து பண்ணுறனால ஹரிபரியாக பண்ண முடியாதுன்றனால அவருமே பேஷன்ஸாக விட வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேல ஒரு நாள் அவரே எதர்ச்சியாக ஃபோன் பண்ணார். அட் த சேம் டைம் நானும் அவருக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது சார் நீங்கள் நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு அது எடுத்துகிட்டு வந்தார். அப்போ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியம், இந்த அளவுக்கு இன்னும் வண்டியில் வந்து கோட்டிங் இருக்குன்றதும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் இந்த அளவுக்கு இவர் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்றது. அண்ட் அவர் வரும்போது சம் லாங் ட்ரிப் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தனால வண்டி கொஞ்சம் டர்ட்டாக இருந்தது. வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அதோட கோட்டிங்கோட டியூரபிலிட்டி ரொம்பவே நல்லாவும் இருந்தது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைல்டாக பாலிஷ் பண்ணிவிட்டு கிராஃபைன் மெயின்டெனன்ஸ் கோட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பார்க்கும்போது எல்லாருமே வந்து புதுசாக கோட்டிங் போட்டிங்களா அப்படின்ட்டு காலையில் 2-3 பேர் வரவங்கலாம் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு வண்டியோட டியூரபிலிட்டியும் நல்லா இருக்குது அண்ட் கஸ்டமருமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுனா நம்ம போடக்கூடிய ஒரு பாலிஷோ ஒரு கோட்டிங்கோட ரிசல்ட்டை வந்து நம்மளால் நல்லபடியாக காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை மெயினாக வந்து நான் மேக் பண்ணது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா ஏனோ தானோ மேலோட்டமாக ஒரு பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோட்டிங் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து எண்ட் ரிசல்ட் வந்து நல்லா இருக்காது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னோ அப்போ தான் வந்து இந்த கோட்டிங் வந்து போய் நல்லாவே பாண்ட் ஆகும். ஸோ நம்மளோட ஃபவுண்டேஷன் ஒர்க் நல்லா இருந்தது, அந்த சேம் டைம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த கோட்டிங்குமே வந்து நல்ல டியூரபிலிட்டி கொடுத்தனால உங்களுக்கு இந்த லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குனே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கஸ்டமர் நான் இப்போ வந்து அவருக்கு இந்த டைமில் தான் வர சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அவர் வந்துட்டுருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டாருன்னா அவரோட ரிவ்யூவுமே இந்த வீடியோவில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ சார் வந்துட்டாங்க, நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அவர் டெலிவரி எடுக்கிறதுக்காக. ஸோ சார் கார் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா இஃப் ஐ ரிமெம்பர் நம்ம கரெக்டாக 2020 தான் நம்ம வந்து கோட்டிங் போட்டிருந்தோம். பட் அதுக்கப்புறமா வந்து டியூ டு சம் இஷ்யூஸ் என்னால் வந்து ஒரு கண்டினியூஸாக வர முடியல. பட் இப்போ வந்து மறுபடியும் பார்க்கும்போது அந்த கோட்டிங் ஃபஸ்ட்டு டைம் வாங்கும்போது எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இருக்குது. ஸோ I'm really satisfied with the work that it have done. So எஸ், இனிமேல் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இனிமேல் ப்ராப்பராக கொண்டு வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் ஏன்னா நான் நிறைய பேருக்கு கிராஃபைன் கோட்டிங் பண்ணோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராஃபைன் வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து வெர்ஷன் 1 வந்துச்சு. அந்த டைமில் போட்ட 3வது கார் தான் உங்கள் கார். ஃபஸ்ட்டு ஒரு எஸ்க்ராஸ்க்கு போட்டோம், செகண்ட் ஒரு செல்டாஸ் போட்டோம், 3வது உங்கள் இது போட்டிருப்போம். இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஜனவரி 2021 தான் இதோட வீடியோ போஸ்ட் போட்டிருப்பேன். அண்டு ஃபஸ்ட்டு வண்டி எக்ஸ்க்ராஸ் வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணலை. அவரோட வண்டி நான் ரீசெண்டாக பார்க்கும்போது ரொம்பவே வந்து மோசமாக வச்சுருந்தார். அவர் மறுபடியும் பாலிஷ் பண்ணணுன்ற அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. அண்டு செல்டாஸும் சரி நீங்களும் சரி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ மெயின்டைனிங் டிப்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவங்க வந்து கேட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறமேல் வரும்போது பார்த்தா அது எதுவுமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. டெய்லி துடைக்காதீங்கன்னு சொல்லுவோம், அவங்க டெய்லி பார்த்தா 500 ரூபாய்க்கு ஆளை வச்சு துடைப்பாங்க. நீங்களும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வரும்போது டெய்லி ஆள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. இல்லை, நீங்கள் கொடுத்த அந்த மெயின்டைனிங் டிப்ஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா டெய்லி துடைக்கிறது, அப்பப்போ தண்ணி போட்டு துடைக்கிறது, அதெல்லாம் பண்ணாமல். ஏன்னா கிராஃபின் கோட்டிங் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் வந்து
வண்டி வந்து அப்படியே ரோட்டில் போகிறனால அதுவே வந்து காற்றுல வந்து டஸ்ட்டு போய்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த டஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக தைக்காமல் ரொம்ப லைட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால தான் நிறைய பேர் பார்த்து எப்போ வாங்கின கார் புதுசாக வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு then yeah, I told them that this is what it is. ரொம்ப நன்றி சார். அண்ட் சார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கார் எங்கே அவங்க ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி எங்கே போனாலுமே இந்த காரோட லுக்கை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கோட்டிங் போட்டிருக்கேன் அப்படின்னது தான். ஸோ நம்மக்கிட்டன்னு கிடையாது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டீட்டெயிலிங் ஸ்டூடியோஸில் போய் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணினீங்க மெயின்டைன் பண்ணினீங்கனாலே கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக வரும். அட் த சேம் டைம் வந்து அண்ட் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுலையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் டைரெக்டாக போய் கேட்டிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓவர் த ஃபோனில் பண்ணும்போது ஒரு சில பேர் ஒர்க்கில் இருப்பாங்க, இல்லைனா நிறைய கஸ்டமர்ஸை டைரெக்டாக மீட் பண்ணியிருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் டைரெக்டாக வந்து அவங்களோட டீட்டெயிலிங் ஸ்டூடியோக்கு விசிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஃப்ளோஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அவங்களால பார்க்க முடியும். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட எல்லாருக்கிட்டுமே எல்லா வீடியோலையுமே வந்து சொல்கிறது. ஓவர் த ஃபோனில் எல்லா விஷயமே கேட்காம நேரில் போனீங்க அப்படின்னா அவங்களுக்குமே உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு வண்டிக்கு கோட்டிங் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பண்ணின விஷயத்த பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மணியோட ஒர்த் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த டைமில் சாருக்கு வந்து அந்த பட்ஜெட் ரொம்பவே பெருசாக இருந்திருக்கும். பட் இது 3 வருஷம் வந்து இந்த வண்டி இன்னும் புதுசாக இருக்குன்ற போது அவருக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா எந்த இடத்துல போனால் கூட நீங்கள் இப்போ தான் வாங்கினீங்களா இல்லை நீங்கள் வந்து இப்போ ரீபெயிண்ட் பண்ணிங்களான்னு கேட்ட ஆளுங்க கூட இருக்காங்க. பட் நான் ஒன்று சொன்னது வந்து ஜஸ்ட் வந்து கிராஃபீன் கோட்டிங் தான். பட் எஸ் அகெயின் வாட் மேட்டர்ஸ் இஸ் நீங்கள் எங்கே வந்து பண்ணுறீங்க கிராஃபீன் கோட்டிங்கிறது தான் மேட்ரு. ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய டீட்டெயிலிங் ஸ்டுடியோ இருக்குது. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் திஸ் இஸ் மை செகண்ட் கார். என்னோடய ஃபர்ஸ்ட் கார் வந்து நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல கொடுத்தேன். நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் இதே மாதிரி தான் அவங்களும் மெயின்டைன் பண்ணாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அது ஃபேட் ஆகிடுச்சு. அந்த காரோட பெயிண்டிங்கோடு சேர்ந்து அது ஃபேட் ஆனதுனால ஐ வாஸ் நாட் ஹாப்பி. அண்ட் இந்த கார் வாங்கி 4வது நாள் லாக்டவுன் போட்டாங்க. ஹோல் பீரியட் எனக்கு டைம் இருந்தது. ஏன்னா இதோட செகண்ட் கார், அது ஃபர்ஸ்ட் கார் வந்து சும்மா டிரைவிங்காக வாங்கினது. ஸோ இது செகண்ட் கார்ன்றனால நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணேன் எங்கே போய் பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் வந்து உங்களோட லிங்க் தெரிஞ்சது. அப்புறம் உங்கள் சேனல்ஸ் வீடியோஸ் பார்த்தேன், அவங்ககிட்டயும் பர்சனலாக கேட்டேன், அவன் காரும் நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தென் உங்ககிட்ட வந்து நான் இட்ஸ் கண்டினியூயிங். ஓகே ரொம்ப நன்றி. ஓகே ரொம்ப நன்றி சார். ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கார் வந்து கோட்டிங் பண்ணுறதை விட மெயின்டெனன்ஸ் அண்ட் அந்த டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான டியூரபிலிட்டியோட வாரண்ட்டி தான் நம்மளால் கொடுக்க முடியும். அந்த சேம் டைம் அதை எப்படி ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு ஒர்த்தான பொருள் வந்து அது இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் from the Blink Detailing Studio. நன்றி, வணக்கம்.